பேரண்ட்ஸ் கூட வந்து எப்பவுமே வந்து ஒன்றா அட்டாச்சாக போகிறது வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. அது ஒரு ஜாலி. அது அவங்க 2 பேர் வீட்டில் இல்லைனாலே போராக இருக்கும், சுத்தம் போராக இருக்கும். நான் ஒரு சமையலுமே பண்ணவே மாட்டேன், ஆன்ட்டி தான் எல்லாமே. எனக்கு 2 பேரில் யார் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட கேட்டோன்னா வந்து ஏன் வேணும், எதுக்கு வேணும், 1008 கேள்விலாம் கேட்பாங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப நிறைய சண்டை போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சருகா இங்கே வாடி. அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு நேச்சர். அது மறுபடியும் சொல்ல முடியாது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருந்தோம். நான் எங்கள் சிஸ்டர் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்ல மாமா கிடச்சார் எங்கள் அக்காவுக்கு, ரொம்ப நல்ல டைப்பு. இங்கே வந்து மாடம்பாக்கத்தில் பொண்ணு வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சரி அவங்க வீட்டில் போயிட்டு நான் அப்ரோச் பண்ணி சொன்னேன், சரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தாங்க. ஓகே சொன்னோன்னே நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணாங்க டேட்டு. நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்கள வந்து அவங்க தான் இவங்க என் ஒய்ஃபு சர்க்குணன்றவங்க. என் பேர் பிரகாஷ். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா ஷைன் பண்ணியிருக்கேன். அது காரணம் யாருன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். எங்கள் அம்மா நல்லா சமைச்சு போடுவாங்க. அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ்னால் பசங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஏன்னா அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு. அதில் வந்து எங்கள் பெரிய அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு அவர் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வின் பண்ணி ஸ்டேட் ரெக்கார்டு ஹோல்டரு, நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பண்ணார். அவர் என்ன பண்ணார், அப்படியே பண்ணும்போது தம்பிங்களையும் வந்து டெவலப் பண்ணணுன்னு சொல்லிட்டு எங்களை கிரவுண்டுக்கெலாம் ஆக்ஷன் போவார். ஸோ அப்போது நாங்கள் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கார்லி ஸ்கூலில் வந்து எங்கள் அண்ணன் ஸ்கூல் பீப்புள் லீடர். அவர் வந்து ஜோனல், டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்லாம் ஸ்கூல்ஸ்லேயே வின் பண்ணி நிறைய கப்பு மெடல்லாம் வாங்குவார். அதனால் அவர் வந்து நல்லா படிப்பார். ஸோ அதனால் அவர் ஸ்கூல் பீப்புள் லீடராக வச்சுருந்தாங்க. ஸ்கூல் பீப்புள் லீடராக வந்து அதுக்கப்புறம் எங்கள் 2வது பிரதர் வந்து நேஷ்னல் ஸ்கூலில் சேர்ந்தார். 3rd பிரதர் வந்து கார்லிலே இருந்தார். ஸோ 3 பேருமே அவங்க 3 பேரும் ஸ்போர்ட்ஸ் வந்து நான் வந்து அப்போ சின்ன பையன். நாங்கள் ஜென்ரலாகவே ஃபிட்டாக இருப்போம். கொக்கோ போகிறேன், கொக்கோ நேஷ்னல்ஸ் போயிருக்கேன், கொக்கோ ஸ்டேட்டு அதாவது டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸ்லாம் போயிருக்கேன். ஸோ கொக்கோவில் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ரூரல் கொக்கோ நேஷ்னல்ஸ் நாங்கள் தான் தமிழ்நாடு தான் வின்னு. ஸோ அது மாதிரி ஒரு வாட்டி அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னென்னா, நான் ஜோனல் மீட் வந்து எல்லா ஜோனல் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். லாங் ஜம்ப் 100, 200, ட்ரிபிள் ஜம்ப் மட்டும் செகண்ட் வருவேன். ஸோ 4 ஈவெண்ட் வரதால 4 ஈவெண்ட்டில் நான் தான் சாம்பியன்ஷிப்பு, ஸ்கூல் சாம்பியன் நான் தான். மாடம்பாக்கத்தில் வந்து சஞ்சீவ் மல்லையார் பொண்ணு இருக்குதுன்னு சொன்னதால் சரி நாங்கள் வந்து பார்த்தோன்னே பிடிச்சது, வீட்டில் சொன்னேன், இது நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, ஓகே ஆகிடுச்சு. அப்போ யார் அந்த பொண்ணுன்னா இவங்க தான், சஞ்சீவ் மல்லையார் பொண்ணு சர்க்குணம்ன்றவங்க. இவங்க வந்து அப்போவே வந்து டீச்சராக இருந்தாங்க. சரி நான் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் வேணும்னு சொன்னதால் எனக்கும் பிடிச்சது, வீட்லேயும் ஓகேன்ட்டாங்க. அவருக்கு நான் வேலை செய்கிறது தான் பிடிச்சிருந்தது. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து வேலை செய்கிற பொண்ணு இருக்கணும், அதே சமயம் அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோட இது. ஏன்னா இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொன்னார். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தைரியமாக நீங்கள் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வடபழனி சூரியன் தேட்டர் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விசேஷங்க பாக்யராஜ் படம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டார். எனக்கு பிடிச்ச ஹீரோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உண்மையிலே வந்து ஒரு சிறந்த மன வாழ்க்கை தான் எங்களோடது. அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் நான் இருக்கிறேன்னா அது காரணம் கண்டிப்பாக என் புருஷன் தான். அதாவது என்னோடய கேரியரில் வந்து நான் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் தான். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. எங்கள் அம்மா ஒரே அழறாங்க. இவர்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, எப்பா எனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, நீ தான்ப்பா பார்த்துக்கணும், பயமாக இருக்குப்பா எனக்கு. இது வேற என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, பேசாத, அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது, அவங்களாம் புதுசு, எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் இவர்கிட்ட அம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து அவர் மீறவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் அதான் சொல்லிட்டேனே, எனக்கு எங்கள் அப்பா வந்து நிறைய எல்லாருக்கும் சொத்து கொடுத்தாரு, பணம் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் சந்தோஷத்தை கொடுத்தது என் புருஷன் மட்டும்தான். கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்போ ஃபஸ்ட் நைட் அப்போ என்னை கேட்டார், எங்கே வந்து உன்னை ஹனிமூன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அப்போ தான் அந்த குணா படம் வந்தது.
குணா படத்தில் வந்து கொடைக்கானல் அந்த மலைக்கோகை தானே, அதனால் எனக்கு வந்து சினிமாவில் பார்க்கும்போது நினச்சேன் இங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் உடனே வந்து இவர்கிட்ட சொன்னீங்க கொடைக்கானல் போகலாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே அடுத்த நாளே வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்லி கொடைக்கானல் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி நாங்கள் வந்து பிஎட் ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி புக் பண்ணி கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி இப்போ எனக்கு கிடச்சிருக்க மருமகளும் வந்து எனக்கு பொண்ணு தான். உண்மையாகவே வந்து கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் வந்து எனக்கு என் மருமக தான். அவங்க உண்மையாகவே அந்த குழந்தை வந்து என் பசங்க மாதிரியே தான் இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான். நான் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே சொன்னேன், ஏங்க உங்கள் பொண்ணை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 2 பையனோட ஒரு பொண்ணு மாதிரி நான் வச்சுருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஹெச்எம்மாக 20 வருஷம் ஆக போகுது. 2007 நான் ஹெச்எம்மானேன். அப்போ எங்கள் அப்பா வந்து பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவேணாமா ப்ரமோஷன் போவேணான்னு. அப்போ இவர் சொன்னார் பரவாயில்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் இவர் எதுவும் செய்ய மாட்டார், என்னை கூட்டிகிட்டு போய் தான் விடுவார். மற்றபடி செய்கிறதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அக்கா தான் செய்வாங்க. எனக்கு பசங்களை பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக விட்டுருவார். எங்கே போகணும் எங்கே வரணும் கூப்பிட்டு போவார், அதெல்லாம் பண்ணுவார். ஃபஸ்ட்டு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆனப்போ ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. ஜூன் 19 எங்களுக்கு கல்யாணம். ஜூலை 29 வந்து எனக்கு பர்த்டே. அப்போ வந்து ஒரு ரிங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை வச்சுருக்கேன் இன்னும் நான். வந்து ஸ்போர்ட்ஸ் போகும்போது எனக்கு வந்து நல்லா ஃபுட்டெல்லாம் செஞ்சு தர சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா செஞ்சு தருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போனால் ஃபுட்டு தான் முக்கியம். அரைக்குறையாக ஃபுட்டு இருந்துன்னா நமக்கு மசில் கிராம்ப் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து செஞ்சு தருவாங்க. ஃபுட்டு வந்து எனக்கு கரெக்டாக கொடுப்பாங்க டைமுக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இது இருந்து. அப்புறம் இவங்களுக்கு வந்து நான் வின் பண்ணிட்டு வந்தால் ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆல் இண்டியாவில் போயிட்டு எப்போ போனாலும் கோல்டு மெடலோட தான். நான் ஒன்று கோல்டு ஆர் சில்வரில் வருவேன். வரும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா போனேன் வின் பண்ணிட்டு வந்தீங்களா. நான் வந்தவுடனே எதுக்கு வந்தவுடனே என் பசங்க சின்ன பசங்க, அப்போ இவனும் ஆகணும் எனக்கு ஒரு மெடல் கொடு எனக்கு ஒரு மெடல் கொடு. அதுக்குன்னே நான் 2 பேரும் வின் பண்ணியே ஆகணும். அதுக்குன்னே போயிட்டு 100ல் ஃபர்ஸ்ட் இருந்தால் இவனுக்கு கொடுத்துருவேன், இவனுக்கு போட்டுருவேன், லாங் ஜம்ப் இவனுக்கு போட்டுருவேன். இப்படி தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் பசங்க. எங்கள் சின்ன பையனாவது கொஞ்சம் சொன்னால் கேட்பான், எங்கள் பெரிய பையன் கேட்கவே எனக்கு மெடல் கொடு அப்படின்னு முதல்ல அவன் தான் எடுத்து போட்டுக்கணும்னு சொல்லுவான். ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருப்பானுங்க. அப்பா டேடி வந்துட்டாரா மெடலோட வராரா குதிப்பானுங்க. டக்குன்னு அவன் வந்து 2 மெடல் கண்டிப்பாக நான் வாங்கினே வந்துடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கிட்டு வருவேன். அது ஒரு எப்படி வெறித்தனமாக பண்ணுவோம். இப்போவும் சொல்கிறோம், எங்கள் வீட்டுக்காரோட என்னோட வாழ்க்கை பயணம் வந்து எதில்னா எங்களுடைய கடின உழைப்பு தான். கடின உழைப்பு, நேர்மை. நாங்கள் நேர்மையாக இருந்ததுனால யாருக்கும் பயப்படல. கடினமாக உழைச்சதுனால எங்களால் தலை நிமிர்ந்து இன்றைக்கி நிற்க முடியுது. இந்த சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி எங்களை ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லுவேன், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து நன்மங்கலம் ஹெச்எம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். கலெக்டருக்கே தெரியும். கலெக்டரே வந்து நன்மங்கலம் ஹெச்எம்மா, ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னுடைய நேர்மை. நான் இன்றைக்கும் பசங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், நேர்மையாக இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட வேணாம். நேர்மை நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். நம்ம ஒழுக்கத்தோட நேர்மையோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து மற்ற உறவுகள் மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு புனிதமான உறவு. அந்த உறவில் வந்து கண்டிப்பாக 2 பேருமே விட்டு கொடுத்து தான் போயாகணும். ஒரு நேரம் நான் கோவமாக இருப்பேன், அவர் அமைதியாக இருப்பார். அவர் கோவமாக இருக்கும்போது நான் அமைதியாகிடணும். நம்ம 2 பேருமே வந்து ஒரு தண்டவாளம் எப்படி போகுதோ 2மே ஒன்றா போனால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அந்த ட்ரெயினில் வந்து கரெக்டாக போய் சேர முடியும். அது மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைந்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். கண்டிப்பாக வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். கணவன் மனைவினா வந்து அவங்களுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. அது ப்ளஸ் விட்டு கொடுத்து போகணும். இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய அட்வைஸ். பசங்க எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும், உண்மையாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எனக்கு என்னென்னா, பசங்க வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பில் இருக்கோம், என்னோட வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு மேலே இருக்கணுன்றது தான் நான் எதிர்பார்க்குறது. அவங்க ஃபாதரோட இது வந்து எல்லாருமே ஃபாதர் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறேங்க, படிப்பு மட்டும் ஒரு மனுஷனை வந்து வாழ்க்கையோட தீர்மானிக்க போகிறது கிடையாது. படிப்பு வந்து மனிதனை மனிதனாக மாற்ற உதவுது. ஆனால் அந்த கல்வி தான் வந்து எல்லாமே அப்படிங்கிறத வந்து இளைய சமுதாயம் மாற்றிக்கணும். கல்வியால் தான் வந்து நம்மளுடைய சமுதாயத்தை மாற்ற முடியும், அதெல்லாம் ஒத்துக்கலாம், நம்ம மாறிட்டோம். ஆனால் வந்து சும்மா படின்னு சொல்கிறது நான் விரும்ப மாட்டேன். இல்லை, படி மீன்ஸு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க லெவல் வந்து நாலேஜ் டெவலப் பண்ணணும்னா படித்தாதான் நாலேஜை டெவலப். நான் எதை நினைப்பேன்னா, வாலிபங்கள் ஓடும் வயதாகி போகும், ஆனாலும் அன்பு மாறாதது தான்.
அன்னைக்கு எப்படி எனக்கு 21 வயசுல கல்யாணம் பண்ணும்போது நான் இருந்தனோ அதே அன்போடு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன் என் புருஷன்கிட்ட. அதே மாதிரி தான் நானும் அன்போடு இருக்கேன். நான் ஒன்று அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, நான் வெளிப்படுத்த முடியல. ஹாய், என் பேர் விக்னராஜன், விக்கின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது. அப்பா அம்மா வந்து என்னை வந்து அந்த அளவுக்கு கேரிங்காக இந்த வயசு வரைக்குமே பார்த்துட்ருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் என்னை எங்கேயுமே வந்து வெளில விட மாட்டாங்க. டியூஷன்ஸ் கூட வந்து வெளில கிடையாது. எல்லோரும் வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் வீடு தேடி வரும். எதுக்குமே வெளில போக மாட்டோம். ஃபேமிலினா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இந்த ஃபேமிலிக்கு வரும்போது நான் ஆக்சுவலி ரொம்ப இண்டிபெண்ட். நான் சும்மா நினச்சா அப்படி சும்மா வெளில போய்டுறது. நான் வீட்லேயே இருக்க மாட்டேன், சும்மா நல்லா ஊர் சுற்றுறது. இங்கே வந்தோடனே அவங்க எப்படின்னா எல்லாருமே டிசிஷன் எடுப்பாங்க. பேசிட்டு இப்படி போகலாமா, இப்படி பண்ணலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நான் ஒரு சமையலுமே பண்ணவே மாட்டேன். ஆன்ட்டி தான் எல்லாமே. அவங்க எப்படின்னா ரொம்ப நிறைய சண்டை போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சருகா இங்கே வாடி. அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு நேச்சர். அது எல்லாருமே அப்படிதான். அப்பாவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து டைமுக்கு அவங்களுக்கு எப்படின்னா 1 hour 2 hours அந்த டீ குடிக்க டீ பிரேக் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, டீ தான் அங்கிள் ரொம்ப விரும்புவார். ஆமாம். ஸோ ஷார்ப்பாக 11 o'clock அந்த மாதிரி டீ குடிச்சிட்டு அவங்க லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்னா 9னா அந்த டைம்குள்ளே முடிச்சிடணும். அப்படி சாப்பிடலன்னா 2 பேரும் டென்ஷன் ஆகிடுவார். பசி வந்துருச்சுன்னா வந்து அவருக்கு என்ன பண்ணுறேன்னு அவருக்கே புரியாது. 2 பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பிடிக்கலன்னுலாம் சொல்லலை. அதாவது அப்பா கூட தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால் எனக்கு அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும். அதான் 2 பேருக்குமே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால கான்வர்சேஷன் பார்த்திங்கனாலே அதை பற்றி தான் இருக்கும் மேஜராக. எங்கள் அம்மாவோட குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜ் பிடிக்காது, நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜுனா எங்கள் அம்மா அது இந்த பிடிக்காது, வெளி சாப்பாடு தான் பிடிக்கும். நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு தான். மோஸ்ட்லி எல்லாமே நான் வீட்டிலே சாப்பிட்ருக்கேன். சொரா புட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எங்கள் அம்மா சமைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து யோசிப்பார், அதுக்குள்ளே எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இப்போ வந்து எங்கள் அப்பா பசிக்குது அப்படின்னே சொல்ல மாட்டார். சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து ஓகே இது லஞ்ச் டைம் வந்துருச்சு, டீ டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு இவங்களுக்கு தெரியும். எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ்ப்பா. ஆனால் 18 இயர்ஸு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருந்தோம். நான் எங்கள் சிஸ்டர் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்ல மாமா கிடச்சார் எங்கள் அக்காவுக்கு. ரொம்ப நல்ல டைப்பு எங்களுக்கு. அதாவது இப்போ எல்லாருமே ரிலேஷன்லேயே கல்யாணம் பண்ணோம். எங்கள் மாமா வெளியே ரிலேஷனு நல்லா மூவ் பண்ணுவார். அதாவது எங்களுக்கு ஒரு எப்படி நாங்கள் யார்ட்டுமே வெளியே பேச மாட்டோம் ரொம்ப. எங்கள் மாமா நல்லா எங்கள் வெளில கூப்பிட்டு போகிறது எல்லாம் ரொம்ப அன்பாக இருந்தார். ஒரு பிரதர் இல்லாத குறைய எங்களுக்கு எங்கள் மாமா தீர்த்து வச்சாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மரும்புள்ள. முதல்ல நாங்கள் 6 பேர் சிஸ்டர்ஸு. அதில் எங்கள் மாமா வந்து 4th. அது வந்து 30 இயர்ஸாக அவர் கூட இருக்க பட்சத்தில் என்னென்னா தெரிஞ்சுன்னா அவங்க பசங்களை வந்து அவர் பசங்களாகவே அவர் பார்த்தா தான். நாங்கள் வந்து அவங்க பசங்களை எங்கள் பசங்களாக தான் பார்த்தோம். நான் அப்போ வந்து கல்யாணம் ஆகலை, நானும் என் சின்ன சிஸ்டரும் கல்யாணம் ஆகலை. இவங்க பசங்களை வந்து நாங்கள் தான் ஃபுல்லாக வளர்த்தது எல்லாம் பண்ணது. ஆனால் அப்போல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போல்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக அவர் சொல்லுவார், எங்கள் பசங்களை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்ட்டு. நம்ம நல்லா தான் பார்ப்போம். ஆனால் அவர் சொல்லுவார், அதெல்லாம் மறக்க முடியாது. அது மாதிரி அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல டைப். எங்கள் அக்கா வந்து A to Z எல்லா வேலையும் எங்கள் அக்கா தான் செய்வாங்க. வேலைக்கு போகிறாங்க. இப்போல்லாம் வந்து 50-50ன்றாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. எங்கள் மாமா நல்லா எங்கள் அக்காவுக்கு வந்து அந்த மாதிரி எங்கள் அக்காவும் வேலைக்கு போகிற அந்த இதே இருக்காது. வேலைக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா வேலை செய்வாங்க எங்கள் அக்கா. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு 60ஆம் கல்யாணம் பண்ணது வந்து எங்கள் அக்கா மாமாவுக்கு தான். அதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்க்குறவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க நல்லா கப்பல் வீட்டில் 1000 சண்டை எல்லார் வீட்லேயும் தான் இருக்கும் பாப்பட்டு. அதை ஒரு நாளும் வெளியே தெரியாதுப்பா. அவங்கள்ட்ட தான் நாங்கள் கற்றுனேன். உள்ளே என்ன எதை பேசுவாங்கன்னு தெரியாது. பட் வெளியே அவங்கள மாதிரி ஒரு கப்புள்ஸுக்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. பசங்களே நல்லா வளர்த்தாங்கப்பா. அதாவது எப்படி சொல்கிறது, வேலைக்கு போகிறவங்க வந்து சில பேரால் பசங்களை பார்க்கவே முடியாது. ஆனால் அவங்க அந்த விஷயத்தில் அப்படி கிடையவே நல்லா பார்ப்பாங்க பசங்களை. 2 பேருமே அவங்களுக்காக அவ்வளோ நல்லா அந்த வேலைக்கு போகிற சில பேரெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன யாராவது வீட்டுக்கு சர்வெண்ட் வச்சு விட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா பார்த்தாங்க 2 பேரும். 30 இயர்ஸாக எப்படி இருந்தாங்கன்றது வந்து அந்த 60th மேரேஜ் மாதிரி. அதே மாதிரி 80 இயர்ஸ்லேயே வந்து அவங்க நல்ல அடுத்தடுத்து நல்ல ஒரு சதாபிஷேகம் அது பண்ணணும். அந்த மாதிரி நாங்களும் எங்கள் வீட்லேயும் எல்லோரும் அந்த மாதிரி அவங்கள பார்த்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இதே மாதிரி எங்கள் அக்காவும் மாமாவும் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி எங்கள் 5 சிஸ்டர்ஸும் ஒத்துமையாக எங்கள் பேரம்பேத்தி கல்யாணத்துலலாம் இருந்து இவங்களோட ஆசீர்வாதத்தோட
எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி என்றைக்கும் பிரியாமல் நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்பனி மலரே உன் இரு விழியா தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே. நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உன் இரு விழியா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே.